வணக்கம். திங்கக்கிழமை வந்துட்டாலே ஒரு உற்சாகத்தோடு நம்முடைய வேலைகளை தொடங்கணும். இந்த வாரம் மட்டுமல்ல, இந்த மாதம் மட்டுமல்ல, எப்பவுமே நம்ம உற்சாகத்தோடு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் எப்பவும் சொல்ற மாதிரி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக நம்முடைய செயல்களில் யாராவது பாராட்டி இருந்தாங்கன்னா அந்த பாராட்டை எடுத்து படித்தா கூட ஒரு நிமிஷம் உற்சாகமாக தான் இருக்கும். போலி பாராட்டுகள் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதே சமயத்தில் சரியான நபர்கள் சரியான செய்தியை நமக்கு தருகிற போது நாம் நம்மை அறியாமல் உற்சாகம் கொள்வது இயற்கை. இந்த உற்சாகத்திற்கான தேவை என்ன என்றால், உயிர் எப்போதும் உற்சாகத்தில் இருந்தால்தான் நம்முடைய செயல்கள் விரைந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். வீரர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நமக்கு ஒரு பெருமையும் பெருமிதமும் ஏற்படும். வீரர்கள் என்பவர்கள் தங்களுடைய உடம்பு பற்றியோ உடம்பில் ஏற்படுகின்ற காயங்கள் பற்றியோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த விழுப்புண்களை கூட அவர்கள் விருதுகளாகத்தான் நினைப்பார்கள். சான்றாக பொன்னியின் செல்வனிலே பெரிய பழுவேட்டரையருடைய பெருமையை சொல்லுகிற போது அவர் பல போர்க்களங்களில் சென்று 32 போர்க்களங்களில் 64 காயங்களை பதக்கங்களாக அணிந்திருப்பார் அப்படின்னு வர்ணிப்பாங்க. ஒரு முறை கூட வந்தியத்தேவன் பெரிய பழுவேட்டரையரை சந்திக்கிற போது, உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஏன் என்று கேட்டவுடன், இல்லை, உங்களுடைய வீரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓஹோ, அந்த சந்தேகத்தால் இந்த காயங்களை எண்ணி பார்க்க நினைத்தாயோ என்று கேலியாக கேட்பார். இந்த விழுப்புண்களை கூட அவர்கள் விருதுகளாகத்தான் கருதுகிறார்கள். அப்படி என்றால் மரணத்தை அவர்கள் எப்படி நினைப்பார்கள்? மிக துச்சமாகத்தான் நினைப்பார்கள். பிருத்திவிராஜ் சவுகார் என்கின்ற ஒரு மன்னரை பற்றி இந்திய வரலாற்றில் நாம் படித்திருக்கிறோம். பிருத்திவிராஜன் சம்யுக்தா கதை நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். அவர்களுடைய காதல், இவரும் ஒரு நாட்டினுடைய மன்னர், அந்த பெண்ணும் ஒரு இளவரசி. அவர்களுக்கு காதல் ஏற்படுகிறது. சம்யுக்தனுடைய தந்தை தன்னுடைய மகளை அவருக்கு தர மறுக்கிறார். அதோடு மட்டுமில்லை, சுயவரத்துக்கும் ஏற்பாடு செய்கிறார். அந்த சுயவரத்திலே அந்த பெண் மாலை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு மன்னர்களாக அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய பெருமையை சொல்லும் போது யாரை அவர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு மாலை சூட்ட வேண்டும் என்பது அந்த காலத்து வழக்கம். இதை நாம் நலவெண்பாவில் கூட பார்ப்போம். தமயந்திக்கு அப்படியான வாய்ப்பு தரப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அத்தனை மன்னர்களும் அமர்ந்திருந்த போது திடீரென்று தன்னுடைய புகழ்பெற்ற அந்த வெள்ளைக்குதிரையிலே பாய்ந்து வந்த பிருத்திவிராஜன் அத்தனை பேரையும் தாண்டி சம்முக்தியை தன்னுடைய கரங்களால் தூக்கி குதிரையிலே ஏற்றி கொண்டு பறந்து செல்கிறார். இதை கண்டு திடுக்கிட்ட அத்தனை மன்னர்களும் அவமானத்தால் நிற்க சம்யுக்தியினுடைய தந்தை மிகுந்த கோபத்தோடு விரட்டி சென்று அவர்களை வீழ்த்த பார்க்கிறார். ஆனால் அவர்கள் தப்பிச் செல்கிறார்கள். இது படமாக கூட வந்திருக்கிறது. பல கதைகள் இதை பற்றி சொல்லப்படுகின்றன. இது பிருத்திவிராஜருடைய வாழ்க்கையினுடைய முன் செய்தி. இது இவருடைய வீரத்தை பற்றி சொல்லுகிற போது இவர் போர்க்களத்திலே எத்தனை சாதனைகள் செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். குறிப்பாக இஸ்லாமியருடைய குரிட் என்கின்ற அந்த படைகளை வீழ்த்துவதற்கு இவர் கையாண்ட முயற்சிகளும் வஞ்சகத்தால் இவர் வீழ்த்தப்பட்ட செயல்பாடுகளையும் நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்படி இவர் வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்ட போது எதிரி அரசன் இவருடைய தலையை துண்டித்து விடுமாறு ஆணையிடுகிறான். அதற்கு முன்பாக அவருடைய 2 கண்களையும் பிடுங்கி விடுங்கள் என்று சொல்ல, அதன்படி 2 கண்களும் நெருப்பு கோளால் சுடப்பட்டு குருடாக்கப்படுகின்றன. இப்போது தலை வெட்டப்படுவதற்கு முன்பாக அங்கிருந்தவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள். அதிலே இவரை காட்டி கொடுத்த மந்திரி சொல்லுகிறான் அந்த எதிர்நாட்டு மன்னனை பார்த்து, மன்னா, இவரிடத்திலே ஒரு திறமை உண்டு. என்ன அது? தன்னுடைய கண்களை இழந்து போனாலும் இவரால் ஒலி வருகிற திசை நோக்கி அம்பு எய்ய முடியும் என்று சொன்னவுடன் அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த எதிரி மன்னன், அப்படியா, சரி, அதையும் தான் பார்த்து விடுவோமே, சாவு போவதற்கு முன்பாக நீ அதை சாதித்து காட்டு என்று சொல்ல, கண்கள் குருடான பிருத்திவிராஜனுடைய கையிலே வில்லும் அம்பும் தரப்படுகிறது. அப்படி தரப்பட்ட போது மன்னன் சொல்லுகிறான், நான் சொல்லுகிற போது மணி ஒலிக்கும். அப்படி மணி ஒலித்தவுடன் அந்த மணியின் ஓசையை வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய அம்பினால் அந்த மணியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னவுடன் மௌனமாக அதை ஏற்றுக்கொள்கிறார் பிருத்திவிராஜன். அதே போல கையிலே வில்லும் அம்பும் ஏந்தி
எந்த திசையில் ஒலி வருகிறது என்பது தெரியாமல் அவர் நின்று கொண்டிருக்க, அப்போது மன்னன் ஆணையிட்டான், மணி ஒலிக்கட்டும் என்றான். அடுத்த நிமிடம் மணி ஒலித்தது. வீழ்ந்தது மணி அல்ல, எதிரி மன்னனுடைய தலை. மணி ஒலிக்கட்டும் என்ற அந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த ஒலி வந்த திசை நோக்கி தன் அம்பை செலுத்தி தன்னுடைய எதிரியை வீழ்த்தி காட்டினார் பிருத்திவிராஜன் என்கிற கதை வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இதற்கான கல்வெட்டு ஆதாரமோ மற்றவையோ நமக்கு இல்லாமல் இருந்தாலும் இந்த செய்தியை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய மரணம் நிகழப்போகிறது என்று வருந்தி நிற்கவில்லை, வேறு எதுவும் கவலைப்படவில்லை. எப்படியா இருந்தாலும் வீரம் வீரம்தான் என்பதை காட்டினார் அவர். எப்போதும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இதற்கு நாலடியாரிலே ஒரு பாடல் உண்டு. எப்படி என்றால், கரும்பு இருக்கிறது அல்லவா, அதை ஆலையில் இட்டு பிழிவார்கள். அப்படி பிழிகிற போது அந்த சாறு, கரும்பு சாறு கிடைக்கும். பிறகு கரும்பு சாற்றை எடுத்து வைத்து கொண்டு அந்த சக்கையான கரும்பை, கோதை, அதை அடுப்பு எரிக்க பயன்படுத்துவார்கள். அந்த கோதையிலே எரிக்கப்பட்ட அடுப்பிலே தான் இந்த சாறு காய்ச்சப்படும். இந்த உதாரணத்தை சமண முனிவர்கள் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். எப்படி என்றால், இந்த உடம்பும் அதுபோலதான். நன்றாக இருக்கிற போதே இதன் மூலம் நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் மரணம் வருகிற காலத்திலே அது கண்டு நமக்கு பயம் ஏற்படாது. சாராக பிழிந்தாலும் சக்கை அடுப்பில் இட்டு எரித்தாலும் அதனால் கவலை இல்லை. ஏனென்றால் சாறு உலகுக்கு பயன்படுகிறது என்று நினைப்பதைப் போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலை பாருங்கள். கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார், துரும்பெழுந்து வெங்கால் துயராண்டுளவார், வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் கூற்றம் வருங்கால் பறிவது இலர். இந்த பாடல் தருகிற செய்தியோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கும் நினைத்து பாருங்கள், நம்முடைய நாட்டின் எல்லையிலே மட்டுமல்லாமல் தாய் நாட்டை காப்பதற்காகவும் வீரர்கள் தங்களுடைய கடைசி மூச்சு வரை பயணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள், வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் வீழ்வதில்லை, வீரம் வீழ்வதில்லை. அவர்கள் அமர நிலையை எய்துவார்கள். உண்மையில் அவர்களே அமரர்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.